ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ReactJsல கண்டிஷனல் ரெண்டரிங் தான் வந்து பார்க்க போறோம். கண்டிஷனல் ரெண்டரிங்ல ஆக்சுவலி 4 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு. இஃப் எல்ஸ், எலமெண்ட் வேரியபிள், டெர்னரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆப்ரேட்டர்னு சொல்லி 4 அப்ரோச்சஸ் இருக்கு. இந்த 4 அப்ரோச்சுமே நான் இந்த வீடியோவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரியாக்ட் சீரிஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக. கம் ஆன் லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சீரீஸ்ல ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸ் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கிளாஸ் காம்பனண்ட்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கிளாஸ் காம்பனன்ட் வந்து பேரண்ட்ன்ற நேம்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ப்ராப்ஸ் இருக்கு. இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கு வித் தி நேம் வந்து மெசேஜ். அதில் என்ன டேட்டா இருக்குன்னா ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நான் இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா பூலியனா மாற்ற போறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இஸ் இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க போறேன். LOGD லாக்ட் இன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். FALSC ஃபால்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் எதுவும் இருக்காது. ஹலோ ப்ரோக்ராம் சால்விங்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அது ஜஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த பேரண்ட் காம்பனண்ட்டை நான் வந்து app.jsல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பேரண்ட்டை இம்போர்ட் பண்ணி இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சைட் வந்து எப்படி இருக்கும்னா ஹலோ ப்ரோக்ராம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே அவுட்புட் வந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 அப்ரோச்சஸ். அதில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து இஃப் எல்ஸ். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரிட்டர்ன்ல வந்து நம்ம HTMLல வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டருக்கு கீழே ஒரு கண்டிஷன் கொடுக்க போறேன். அதில் வந்து this டாட் ஸ்டேட் is logged in அப்படின்னு சொல்லி இஃப் கண்டிஷன் எழுதி அதில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ரிட்டர்னுக்கு கீழே க்ளோஸ் பண்ணுறேன். எல்ஸு ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரிட்டர்ன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து வெல்கம்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகணும்னா இது ஃபால்ஸாக இருக்கிறதுனால எல்ஸ்குள்ளே போயிட்டு வெல்கம் ப்ரோக்ராம் சால்விங்னு வரணும். இஃப் இன்கேஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஹலோ ப்ரோக்ராம் சால்விங்னு வரணும். இப்போ நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட்டில் வந்து வெல்கம் ப்ரோக்ராம் சால்விங் தான் நமக்கு வரணும். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ வெல்கம் ப்ரோக்ராம் சால்விங் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. கரெக்ட். பிகாஸ் இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்கு. வெல்கம் ப்ரோக்ராம் சால்விங். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணால் ஹலோ ப்ரோக்ராம் சால்விங்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வரணும். பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ரோக்ராம் சால்விங்னு சொல்லி தான் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த இஃப் எல்ஸை வந்து நம்ம ரிட்டர்னுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது, இது ஏன் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுக்கான ஆன்சர் என்னன்னா ரிட்டர்ன்ல வந்து நம்ம JSX யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, JSXக்குள்ள இஃபோ எல்ஸோ ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்றது இன்வாலிட். அதனால வந்து நம்ம இஃப் எல்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ண முடியல. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் வந்து எலிமெண்ட் வேரியபிள். அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கண்டிஷனை வந்து ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இஃப் திஸ் டாட் ஸ்டேட் டாட் இஸ் லாக்ட் இன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து மெசேஜ்ன்ற வேரியபிள் ஆல்ரெடி நம்ம இங்கே குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா div welcome program solving. ஸோ இங்கே ட்ரூன்னு இருக்கிறதுனால நமக்கு வெல்கம் ப்ரோக்ராம் சால்விங்னு வரணும். இதே ஃபால்ஸ்னா என்ன மெசேஜ் வரணும்னா ஹலோ ப்ரோக்ராம் சால்விங்னு சொல்லி வரணும். HELLO ஹலோ ப்ரோக்ராம் சால்விங்னு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். மெசேஜை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன்
div மெசேஜ். ஸோ, இப்ப நீங்க இது வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். எலிமெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் வந்து அ ரெண்டர் பண்றோம். ஸோ, எப்படி இது அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப ட்ரூன்னு இருக்கிறதுனால வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு வரணும். பார்த்தீங்கன்னா, வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்ப ஜஸ்ட் இது டெக்கரேட்டிவ் பர்ப்பஸ்க்காக இந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் வேணும்னா H1 டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, H1 இங்க யூஸ் பண்றோம். ஓகே. சேவ் பண்றேன். ஜஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா எலாபரேட்டிவா தெரியறதுக்காக H1 யூஸ் பண்ணேன். வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஃபால்ஸ் குடுக்க போறேன். ஃபால்ஸ் குடுத்தா என்ன வரணும்? எல்ஸ்குள்ள வந்து ஹெல்லோ ப்ரோகிராம் சால்விங்ன்னு சொல்லி வரணும். ஹெல்லோ ப்ரோகிராம் சால்விங் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வந்திருக்குன்னா, அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ, இது வந்து எலிமெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து கண்டிஷன ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நத்திங் பட் இதே இது இந்த கோட வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு ரிட்டர்ன்குள்ள this dot state dot is logged in ternary operator if இது ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்? div welcome program solving. ஓகே. இது வந்து இப்போ வந்து else என்ன வரணும்? div hello program solving அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? இது டெர்னரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ட்ரூவா இருந்துச்சுன்னா வெல்கம் ப்ரோகிராம் சால்விங், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஹெல்லோ ப்ரோகிராம் சால்விங். இப்ப இதோட அட்வான்டேஜ் என்ன? டெர்னரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஸ்ட்ரெய்ட்டா நீங்க JSX க்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ். கோட் வந்து கொஞ்சம் மினிமைஸா தெரியும். இஃப், எல்ஸ் அந்த மாரி நெறைய போடாம ஜஸ்ட் சிங்கிள் லைன்ல வந்து உங்களால அந்த கண்டிஷன ரெண்டர் பண்ணி கொண்டு வர முடியுது. ஸோ, இப்ப ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஃபால்ஸ்ன்னு இருந்தா ஹெல்லோ ப்ரோகிராம் சால்விங்ன்னு நமக்கு அவுட்புட் வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெல்லோ ப்ரோகிராம் சால்விங்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஜஸ்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்ப்பஸ் டெக்ஸ்ட்ட வந்து கொஞ்சம் எலாபரேட்டிவா காமிக்கிறதுக்காக நான் H1 யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன டேக் வேணாலும் நீங்க டிசைன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, நான் வந்து இங்க கட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ட்ரூன்னு குடுக்க போறேன். ட்ரூன்னு இருந்துச்சுன்னா வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு வரணும். அத செக் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ, இது வந்து டெர்னரி ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் பிஃபோரா சொன்ன மாதிரி. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறோம்னா, 4த் அப்ரோச் தான். அது வந்து என்னன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆப்பரேட்டர். அதுதான் வந்து 4த் அப்ரோச். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் நத்திங் பட் இதுல வந்து எல்ஸ வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இது என்ன சொல்லும்னா, இஃப் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, இது ட்ரூவா இருந்தா மட்டும் வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்க டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அவுட்புட் நமக்கு என்ன வரணும்? இங்க ட்ரூ நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அவுட்புட்ல வந்து வெல்கம் ப்ரோகிராம் சால்விங்ன்னு சொல்லி வந்திருக்கு. இஃப் இன் கேஸ் இது ஃபால்ஸா இருந்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டே வரக்கூடாது. ஸோ நத்திங். ஓகே. ட்ரூ பண்றேன். வெல்கம் ப்ரோகிராம் சால்விங். ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெல்கம் ப்ரோகிராம் சால்விங். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நத்திங். ஸோ, இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க வந்து எல்லா அப்ரோச்சஸுமே உங்களால வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நம்மளோட சேனல்ல வந்து இந்த ரியாக்ட் சீரிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அதுக்காக தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.